கீழடி. இந்த ஒற்றைச் சொல்லுக்குப் பின்னால் இருக்கும் பிரமிப்பும் அதிசயமும் ஆச்சரியமும் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழனுடைய நாகரிகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? அதன் பின்னால் இருக்கும் அதிசயமான வரலாறு என்ன? தமிழனுடைய நாகரிகம், அதாவது 2600 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய நாகரிகம் என்னென்ன, அவர்கள் துளைத்த வாழ்வியல் வரலாறு என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துக்குள்ளே நம்ம நுழையும் போதே நம்மளுக்கு மிகச்சிறந்த ஒரு பிரமிப்பை கொடுக்குதுங்க. அப்படி நம்ம முன்னாடியெலாம் நம்ம பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கெலாம் போகும்போது இந்த இடத்துல தானே நம்ம விளையாண்டோம், இந்த இடத்துல தானே நம்ம தூங்கணும், இந்த இடத்துல தானே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம பழைய நினைவுகளை அசை போடுற மாதிரி இந்த இடத்துல தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்க. எப்படியான அவங்க வாழ்ந்திருப்பாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை நம்மளுக்கு இது கொடுக்குது. கிட்டத்தட்ட இந்த இடம் 4.5 ஏக்கர் கொண்ட நிலமாக இது இருக்குது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல அழகான தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்புக்கு இடையில் இந்த இடம் இந்த அகழாய்வு பணிவுகள் இன்னமும் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது. இப்போ சமீப காலத்தில் மார்ச் மாதம் திருப்பி அடுத்த கட்ட, அதாவது 11ஆம் கட்ட அகழாய்வு பணி தொடர்ந்து நடைபெற்று வருது. நம்மளுக்கு மேலும் சில தகவல்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர் மேலாண்மை முறைகள், அதாவது அந்த காலத்திலேயே உயர் தொழில்நுட்பம் இருந்தது இதை சான்றாக நமக்கு நிரூபிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நீர் மேலாண்மை முறைகளை நம்ம பார்க்கும்போது அந்த காலத்திலேயே ஒரு உயர் தொழில்நுட்பம் இருந்ததை இது நம்மளுக்கு ஒரு நிரூபித்து காட்டுது இல்லையா? அதுக்கப்புறம் இந்த சுற்றி இப்போ இந்த கட்டிடத்தை பார்க்கும்போது காரைக்குடி ஸ்டைலில் இந்த ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ளே நம்ம நுழையிற ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த நெசவு தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையாங்க, இந்த நெசவு தொழிலில் என்னென்னா நூல் நூற்கும் தக்களிகள் நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்கு. அப்புறம் செப்பு ஊசிகள், அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு பயன்படுத்தப்பட கூர்மையான எலும்பு முனைகள், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது புறநானூற்று குறிப்புலேயும் இந்த நெசவு தொழில் பற்றி ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சான்று நம்மளுக்கு இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போது நம் தமிழ் நாகரிகத்தின் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஒரு இடமா நமக்கு இருக்குது. இங்கு நடைபெற்ற அகழாய்வுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களுடைய ஒரு சீரான நகர அமைப்புகள், திட்டமிட்ட கட்டிடங்கள், தமிழருடைய அறிவியல் மற்றும் கட்டிடக்கலை திறமையை இது காட்டுது.
நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர் மேலாண்மை முறைகள் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த காலத்திலேயே அதோடைய தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி மணிகள், பொருட்கள், அப்புறம் அதன் சார்ந்த வணிகம், அதுக்கப்புறம் அந்த கைவினைகள், இது எல்லாமே வந்து ரொம்ப அவங்க அந்த டைமில் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்ந்ததை வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடக்கலையை பார்க்கும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ நம்மளுடைய ஆர்க்கிடெக்சர்லாம் நம்ம யோசிக்கும்போது இது எல்லாமே நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த முறையைத்தான் நம்ம இப்பவும் கையாளுறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக தான் இருக்குதுங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா இதில் நிறையா பானைகள், அதாவது உடைந்த பானைகள் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த பானைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் வந்து சுமார் 56க்கும் மேற்பட்ட பானை ஓடுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்க, இந்த பிரமிப்போடையும் இந்த ஆச்சரியத்தோடையும் இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். இதற்கு பக்கத்திலேயே உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கீழடி அருங்காட்சியகமில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கான விரிவான விளக்கத்தையும் காணொளியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.